அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த வாரத்தின் மத்திய நாளின் காலையின் பொழுதை காண்பதற்கு என் தேவன் எங்களுடைய கண்களை திறந்ததற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் எங்களை நீர் மீண்டுமாக தெரிந்து கொண்டு ஒரு நாளின் ஜீவிதத்தை கூட்டி கொடுத்த தயவிற்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய வல்லமை தங்கி இருப்பதாக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நம்மை இணைத்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைய வேத சத்தியம் என்னவென்றால், நீ மேட்டிமை குணமுள்ளவனாய் இருக்க வேண்டாம், நீ துர்ச்சிந்தை உள்ளவனாய் இருக்க வேண்டாம். அப்படி இருந்தால் நீ உன் வாயை திறக்காமல் உன் கையினால் மூடு என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 30வது அதிகாரம் 32, 33வது வசனத்தில் இருந்து இன்றைக்கு நாம் சத்தியங்களை தியானிக்கப் போகிறோம். நீ மேட்டிமை சிந்தையானதினால் பைத்தியமாய் நடந்து துர்ச்சிந்தை உள்ளவனாய் இருந்தாயானால் கையினால் வாயை மூடு. பாலை கடைதல் வெண்ணெயை பிறப்பிக்கும், மூக்கை பிசைதல் இரத்தத்தை பிறப்பிக்கும், அப்படியே கோபத்தை கிண்டு விடுதல் சண்டையை பிறப்பிக்கும் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைகள் எவ்வளவு உண்மையானவைகள் என்பதை நாம் தத்ரூபமாக அறிகிறோம். மேட்டிமை சிந்தையானார், உனக்குள் மேட்டுமை, பெருமை, அந்த குணங்கள் இருக்கும் என்றால் நீ பைத்தியமாய் நடப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கெட்ட எண்ணங்களை, துர்ச்சிந்தை உடைய எண்ணங்களை நீ பெற்றிருந்தால் நீ அதை பிரயோகப்படுத்தாமல் உன் வாயை அடக்கிக்கொள் என்று ஞானி சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பொழுதிலே காலையில் விழித்து இரவில் தூங்கி மீண்டும் காலையில் எழுகிறோம். இந்த பிரயாசங்கள் பகலின் வெளிச்சத்திலே நாம் செய்கிற அனைத்து பணிகளிலேயும் தேவகரம் எப்படி நம் ஒவ்வொருவரையும் நம்மை பலப்படுத்துகிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். இங்கு ஞானி சொல்லுகிறார், நீதிமொழிகளின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 12வது வசனம், தன் பார்வைக்கு ஞானியாய் இருக்கிறவனை கண்டாயானால் அவனை பார்க்கிலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையாய் இருக்கலாம் என்று சொல்லுகிறார். தன்னைத்தானே ஞானி என்று பெருமைப்படுத்திக் கொள்ளுகிற பிள்ளைகளை நீ பார்த்தாயானால் அவர்களை காட்டிலும் மூடனை பார்ப்பது, மூடனை சந்திப்பது உனக்கு நலமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் தங்களை தாங்களே பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய, மேட்டுமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய குணத்தை பெற்றவர்களாக நாம் பார்க்கிறோம். தனவந்தர்கள் மற்றவர்களை மதிக்காமல், அதிக படித்தவர்கள் மற்றவர்களை ஏளனமாக எண்ணுவது, நல்ல பதவியில் இருக்கக்கூடிய, பெரிய பதவியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தனக்கு கீழானவர்களை மதிக்காமல் நடப்பது, தாங்கள்தான் பெரிய மனிதர்கள் என்று நினைப்பது, இவைகள் மனிதனுடைய துர்க்குணத்தை உருவாக்கும் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார்,
ராஜாவின் கட்டளைகளை கைக்கொண்டு நட என்று நான் உனக்கு எச்சரிக்கிறேன். நீ தேவனுக்கிட்ட ஆணையின்படியே இதை செய் என்று சொல்லுகிறார். ராஜாவின் கட்டளைகளுக்கு இணங்கி நட. தேவனுக்கு நீ என்ன பொருத்தனை செய்தாயோ அந்த பொருத்தனை ஏற்று நீ நட என்று சொல்லுகிறார். அதே அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, நீ அவன் சமூகத்தை விட்டு விலக துரிதப்படாதே, பொல்லாத காரியத்தில் பிடிவாதமாய் நில்லாதே. அவன் தனக்கு இஷ்டமானதை எல்லாம் செய்வான். நீ அவன் சமூகத்தை விட்டு சீக்கிரம் விலக வேண்டாம். பொல்லாத காரியத்தில் நீ பிடிவாதமாய் நிற்காது. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய நண்பர்கள் நம்மை எப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாய் நம்மை வழி நடத்துகிறார்கள், நாம் அவர்களுக்குள் எப்படிப்பட்ட அனுபவத்தோடு இருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாள் அனுதின வாழ்க்கையிலே நாம் கடந்து செல்கிற பாதைகள் நம்மை பொறுத்தளவு நம்முடைய நண்பர்களை சார்ந்ததாக இருக்க வேண்டும். ஒரு நாள் ஒரு பொழுது நம்மை விட்டு நீங்க வேண்டுமென்றால் நாம் அநேக நண்பர்களை சம்பாதித்திருப்பதை நாம் எல்லோருமே அறிவோம். ஆனால் அந்த நண்பர்களுக்கு நாம் எவ்வளவு நற்குணம் படைத்தவர்களாக காணப்படுகிறோம், அல்லது அந்த நண்பர்களில் சமூகத்திலிருந்து நாம் எந்த குணங்களை பெற்றிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். அங்கு வேதம் சொல்லுகிறது, யோபு பக்தன் சொல்லுகிறார், யோபுவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, என்னை கவனித்து பாருங்கள், அப்பொழுது நீங்கள் பிரமித்து உங்கள் வாயை கையால் பொத்திக் கொள்வீர்கள். என்னை கவனித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நான் வாசிப்போம் என்றால், அவர் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியைப் போல வாய் திறவாது இருந்தார். எந்த நிலையிலும் அவர் தன்னை வாயினால் அதிகமாக தன்னை பிரயோகப்படுத்தி கொள்ளவில்லை. எவ்வளவு துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அந்த துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் தன்னுடைய வாயை திறக்கவில்லை. அதைத்தான் இங்கு யோபுவின் புஸ்தகம் சொல்லுகிறது. என்னை கவனித்து பாருங்கள். அன்பு பிள்ளைகளே, ஒரு முறை ஆண்டவர் சிலுவையிலே தன்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கும்போது அவர் வாய் திறக்கவில்லை. இப்பொழுது இறங்கி வா, உன்னை விடுவித்துக்கொள் என்று பலவித வார்த்தைகளாலே அவரை இகழ்ந்தார்கள். ஆனால் அப்பொழுதும் அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. அவர் இதை மாத்திரம் சொன்னார், இப்பொழுது நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோன்களுக்கு மேலாக தூதர்களை அனுப்புவார் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் நாம் நம்முடைய வாய்மொழிகளை கட்டுப்படுத்துவது மிக மிக நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. ரோமரின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும்போது அங்கு பவுல் சொல்லுகிற காரியங்கள் நம்மை மிகவும் ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கக்கூடியதாய் உருவாக்கும். என்ன சொல்லுகிறார் என்றால், ரோமர் 3வது அதிகாரம் 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது, மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும். அன்பு பிள்ளைகளே, வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும். இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலையிலே நாம் ஆண்டவருக்குள் பலப்படுகிற அந்த அனுபவம் எப்படிப்பட்டது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். மெய்யான நீதி, பரிசுத்தம் இவைகளிலே நாம் தேவனுக்குள் எந்த அளவு பழுகு பெருகி இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு எவ்வளவு சாட்சியாக இருக்க வேண்டும். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைய நிலையிலே நாம் பெருமையுள்ளவர்களாக வாழக்கூடாது.
ஆனால் பெருமையுள்ளவர்களாக வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். எனக்கு தேவன் கொடுத்த அந்த மகிமை, எனக்கு தேவன் அளித்த அந்த பெருமையை நாம் மற்றவர்களுக்கு ஆதிக்க அதிகாரத்தோடு செலுத்தாமல் அன்பினாலே நம்மை மற்றவர்கள் மதிக்கும்படியாய் நம்முடைய வாழ்க்கை நடக்க வேண்டும் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, நீதிமொழிகள் 30:33 பாலை கடைதல் வெண்ணெயை பிறப்பிக்கும், மூக்கை பிசைதல் சண்டையை பிறப்பிக்கும், இரத்தத்தை பிறப்பிக்கும். அப்படியே கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும் என்று சொல்லுகிறார். இதை குறித்து ஞானி சொல்லும்போது நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 18வது வசனத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தை எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். நீதிமொழிகள் 15:18 அவர் சொல்லுகிறார், கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். கோபக்காரனுக்கு நீ தோழனாய் இருக்காதே. உன் நண்பர் கோபக்காரன் என்று தெரிந்தால் அவனோடு நீ இணக்கம் வைக்க வேண்டாம். ஏனென்றால் அவன் சண்டையைத்தான் எழுப்புவான். யார் கோபக்காரனாக இருக்கிறார்களோ அவனுடைய முகமே சண்டை எழுப்பக்கூடிய முகமாக காணப்படும். நீடிய சாந்தம் உள்ளவன் சண்டையை அமர்த்துகிறான் என்று சொல்லுகிறார். எனவே நாம் எந்த நிலையிலும் கோபம் கொள்ளக்கூடிய நண்பர்களை நமக்கு நண்பர்களாக உருவாக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். அதே நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய மரணம். நீதிமொழிகள் 16:28 சொல்லுகிறது, மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் சொல்லுகிறவனோ பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான். மாறுபாடுள்ள குணங்கள் உடையவர்கள் சண்டையை கிளப்பி விடுவார்கள். கோல் சொல்லுகிறவனோ பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுவான். அப்படி என்றால் கோபக்காரனோடு நம்முடைய பிணக்கம், நம்முடைய நட்பு இருக்கக்கூடாது. கோல் சொல்லுகிற பிள்ளைகளுக்கு மத்தியிலேயும் நம்முடைய நட்பு இருக்கக்கூடாது என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 17:14 சொல்லுகிறது, சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுவது போல் இருக்கும், ஆதலால் விவாதம் வரும் முன்னே அதை விட்டு விலகு என்று சொல்லுகிறார். ஒரு சண்டை, இருவருடைய சம்பாஷணைகளே, பேச்சுவார்த்தைகள் சண்டையை கிளப்பும் என்றால் அதை விட்டு அந்த இடத்தை விட்டு விலகி சென்று விட வேண்டும். அன்பு பிள்ளைகளே, விவாதம் வரும் முன்னே அந்த இடத்தை விட்டு விலகு. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா நிலையிலும் உன்னுடைய வாயை நீ திறக்காமல் உன் கையினால் மூடு என்று சொல்லுகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, கரிகள் தழலுக்கும் விறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல வாதுப்பிரியன் சண்டைகளை மூட்டுவதற்கு ஏதுவானவன். கரிகள், அடுப்பு கரி, மரக்கறி. இந்த மரக்கறி நெருப்பு ஊட்டுவதற்கு, சூடாக்குவதற்கு பிரயோஜனப்படும். எப்படி சலவைக்காரர்கள் தங்களுடைய பணியை துவக்கும்போது மரக்கறியைத்தான் உபயோகித்து தங்களுடைய தொழிலிலே அதை உபயோகப்படுத்துவார்கள். அதை போல விறகு எப்படி என்றால் சமைப்பதற்கு, நெருப்பு மூட்டுவதற்கு ஏதுவாகும். எனவே அந்த குணத்தை உடைய பிள்ளைகள் தான் வாதுப்பிரியர்கள் என்று சொல்லுகிறார். வாதுப்பிரியர்கள் சண்டையை மூட்டுவதற்கு ஏதுவானவர்கள் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். மேட்டுமை சிந்தையுள்ளவனாய் இருக்காதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் எல்லா நிலைகளிலும் நமக்கு மேட்டுமையான குணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அண்டக்கூடாது என்று சொல்லுகிறார். துர்ச்சிந்தை உள்ள பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். எல்லா நிலைகளிலும் என்ன நிலைகள் வந்தாலும் நாம் நம்முடைய நிலையை விட்டு தவறாமல் இருக்க வேண்டுமென்றால் நாம் அமைதியாக இருப்பது, பொறுமையோடு இருப்பது மிக நல்லது என்று இன்றைய பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.
ஒருவேளை கோபமூட்டக்கூடிய அளவிற்கு வாய்மொழிகள் இருக்கலாம். இருந்தாலும் அந்த கோபத்தையும் நாம் அடக்கிக் கொண்டு பொறுமையாய் எதிர்பேசாமல் இருப்பது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் அந்த நிலையிலே நம்முடைய வாய்மொழிகள் சுருக்கமாக அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு குணத்தை பெற்றுக்கொள்ள தேவனுடைய வார்த்தை இந்த நாளில் பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிற பிள்ளைகள் என்னோடு கூட ஜெபிக்க வாருங்கள். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய சாந்தம், அடக்கம் என்பது குணங்களை நாங்கள் பெற்று அமைதியோடு எங்களுடைய ஜீவித நாட்களில் நாங்கள் கழிப்பதற்கு பெருமைக்காரரோடும், துர்ச்சிந்தையுள்ள பிள்ளைகளோடும், பொறாமைக்காரரோடும், சண்டைக்காரரோடும், கோபக்காரரோடும் எங்களுடைய நட்பு இல்லாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். நாங்கள் பழகுகிற நண்பர்கள் அப்படிப்பட்ட குணமில்லாதவர்களாக எங்களுக்கு தாரும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஈவை தந்தருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாளை சந்திப்போம். கேட்ட வார்த்தைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நமக்கு மிகுந்த பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.